Hello friends, welcome to Fantasy School Tamil YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல செட்கில்ஸ் நேவல் பாஸ் கயானா அமேசான் வாரியர் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்க இருக்கிற 7வது சிபிஎல் மேட்ச். இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீவியூ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 5ஆம் தேதி செப்டம்பர் நடக்க இருக்கு. டைமிங்னு எடுத்துக்கிட்டோம்னா விடிய காலை 4:30 மணிக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட 3:55க்கு டேஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வெனு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பார்னர் பார்க் பசட்ரோ செட்கிட்ஸ். ஸோ இங்கதான் இந்த மேட்ச் நடக்க இருக்கு. பார்த்தா நீங்களும் நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் கூட ஒரு டெமோ டீம் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இருந்து உங்களுக்கு தகுந்தாக்கல பிளேயர்ஸா இருக்கட்டும் இல்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும் சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்பவே ஒரு சூப்பர் ஆப்ஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல பிளேயிங் லெவல் ரெண்டு டீம்ல இருக்க பிளேயிங் லெவல் ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா ஸோ அதுவும் நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துட்டு இருக்கிறோம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல பாத்தீங்கன்னா நடக்க இருக்கிற எல்லா மேட்சுக்கும் லாஸ்ட் 5 மேட்ச்ல எத்தனை முறை ட்ரீம் டீம்ல வந்திருக்காங்க, ஆவரேஜ் பாயிண்ட்ஸ் என்ன எடுத்திருக்காங்க, ஸ்கோர் ரன் எவ்வளவு அடிச்சிருக்காங்க, விக்கெட் எத்தனை விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலா நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஒரு ஸ்டாட்ஸா கொடுத்துட்டு இருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்ப அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்ப்போம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கு. கிட்டத்தட்ட 250 வரையும் ஹை ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பர்டிகுலர் பொறுத்த மினிமம் 200க்கு மேல அடிச்சுட்டாவே வின் பண்ற சேஸ் பண்றவங்க ஸ்ட்ரகிள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்மே பேட் பாஸ் பண்றவங்களா இருக்கட்டும் சேன் பண்றவங்க ரெண்டு பேருக்கும் வின்னிங் அல்டிமேட் அதிகமாவே இருக்கு. இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மீடியம் ஃபாஸ்ட் போடக்கூடிய அந்த ஃபாஸ்ட் பவுலருக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் ரொம்பவே அதிகமா இருக்கு இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்ப அடுத்ததா வெனு கடை பார்ப்போம். வெனுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 82 மேட்ச் பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 37 மேட்சும் பேட் செகண்டா பண்ணவங்க 44 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ பேட் ஃபர்ஸ்ட் பண்றவங்க செகண்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்லைங்க. போத் இன்னிங்ஸ்ல பேட் பண்றவங்களுக்கு பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் சரி செகண்ட் பண்ணாலும் சரி வின்னிங் சொல்லிட்டு இதுல இருக்கு. இதுல ஆவரேஜ் ஸ்கோர் 167 அப்படிங்கறது அடிச்சிருக்காங்க. ஐஎஸ் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஜமைக்கா தலைவாஸ் தான் அடிச்சிருக்காங்க. 255 அப்படிங்கறத ஜமைக்கா தலைவாஸ் அடிச்சிருக்காங்க. லோவர் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் அதே ஜமைக்கா தலைவாஸ் தான் அடிச்சிருக்காங்க. 80 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஓகே, பாரதா ஹெட்வர்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 18 மேட்ச் பிளே பண்ணியிருக்காங்க. அதுல செட்கிங் நேவல்ஸ் 6 மேட்சும் கயானா அமேசான் வாரியர்ஸ் பாத்தீங்கன்னா 12 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட கயானா அமேசான் வாரியர்ஸ் பாத்தீங்கன்னா 6 மேட்ச் ஹெட்வர்ட்ல வின்னிங் பொசிஷன்ல அப்பரேட்ல இருக்காங்க. பார்த்ததா நீங்களும் நம்ம மை ஃபேப் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல பிளே பண்றேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆக்டான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு மற்ற ஆப்ல நீங்க ஒரு 10,000 வின்னிங் அமௌண்ட் பே பண்றீங்க அப்படின்னா மற்ற ஆப்புக்கு இந்த ஆப்புக்கு நீங்க கம்பேர் பண்ணும்போது ஒரு 200 ரூபாயில இருந்து ஒரு 250 ரூபா வரையும் டிஃபரன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப். மறக்காம நம்ம மை ஃபேப் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரான ஆப்ஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம மை ஃபேப் ஆப்ல பாத்தீங்கன்னா நீங்க வித்ட்ரால் பண்ற மணியா இருக்கட்டும் அல்லது டெபாசிட் பண்ற மணியா இருக்கட்டும் அதுக்கு GSTயும் பிடிக்கிறது கிடையாது அண்ட் DDSம் பிடிக்கிறது கிடையாது. மாறாக எக்ஸ்ட்ரா 5% வரையும் கேஷ் போனஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வித்ட்ரால் பண்ற மணிக்கும் எக்ஸ்ட்ரா 5% அண்ட் டெபாசிட் பண்ற மணிக்கும் எக்ஸ்ட்ரா 5% வரையும் கேஷ் போனஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. மறக்காம நம்ம மை ஃபேப் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இங்க பார்த்ததா ரெண்டு டீமோட பாசிபிள் பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் பார்ப்போம். செட்கில் நேவல்ஸ் பொறுத்த வரைக்கும் எவின் லூயிஸ் அண்ட் பிரிட்டோரியஸ் இவங்க ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. பிரிட்டோரியஸ் தான் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்காரு. அண்ட் கைல் மேரிஸ், மைக்கேல் லூயிஸ், ரூதர்ஃபோர்ட், ஓடன் ஸ்மித், ட்ரெக்கர்ஸ் அண்ட் ரியான் ஜான், அஸ்டம்னித், நோக்கியா அண்ட் சம்சி. ஸோ இவங்க தான் செட்கில் நேவல்ஸோட ஒரு பாசிபிள் பிளேயிங் லெவல் ஆப்ஷன்ல இருக்காங்க. அடுத்ததா கயானா அமேசான் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் ரஹமுல்லா குர்பாஸ் அண்ட் குட்சைக் மோதி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததா சாய் ஹோப், ஹெட்மேயர், ஆசம் கான், பவுல், ரொமரியஸ் செஃபர்ட்,
பிரிட்டோரியஸ், சமர் ஜோசப், இம்ரான் தாகிர் அண்ட் சின்க்ளோ. ஸோ இவங்க தான் கயானா அமேசிங் வாரியர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஆப்ஷன் வந்து இருக்காங்க. இப்போ அடுத்ததான் ரெண்டு டீமோட டெவலப்மெண்ட் பிளேயர்ஸ் யார் யாரு, உங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படின்னு டீட்டெயில் வந்து பார்ப்போம். செட்கிங் நேவல்ஸை பொறுத்த வரைக்கும் பிரிட்டோரியஸ், கைல் மேரிஸ் அண்ட் நோலின் ஸ்மித் இவங்க 3 பேரும் டெவலப்மெண்ட் பீக்ல வந்து இருக்காங்க. பிரிட்டோரியஸை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரீசெண்ட் ஃபார்ம் வைஸ்ல இவரோட ஃபார்ம் எல்லாமே கொஞ்சம் ஏர்ல விக்கெட் இழந்துட்டு இருக்காரு, பெருசா பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இல்லை. பட் இந்த மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 25+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பேட் பண்றா இருந்தா. ஸோ இவர் பேட்டிங்ல இருந்து ஒரு 25+ ரன்னுங்கும் போது ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் விக்கெட் கீப்பிங் ஒரு 2 கேட்சஸ் பிடிங்க, ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 ஓவராலா ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு சுற்றுலா பிளேயரா இருப்பாரு இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா கைல் மேரிஸை பொறுத்த வரைக்கும் 2ல இருந்து ஒரு 3 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 டவுன் இறங்குறாருங்க. ரீசெண்ட் ஃபார்ம் வைஸ்ல ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. விளையாண்ட எல்லா மேட்ச்லயுமே ட்ரீம் டீம் மாதிரி வந்திருக்காரு. அந்த அளவுக்கு ஒருத்தான பிளேயரா இருக்காரு. பேட்டிங் ஆடுற வந்தாலும் மினிமம் ஒரு 35+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் 2 ஓவர் பவுல் பண்றாரா, அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ரீசன்ட் வைஸ்ல லாஸ்ட் மேட்ச் இதே சேம் தான் பிளே பண்ணாரு. 2 விக்கெட், முக்கியமான 2 விக்கெட் வரையும் எடுத்திருந்தாரு. அண்ட் பேட்டிங்ல வந்து ஒரு 90+ ரன் வரையும் அடிச்சிருந்தாரு. ஸோ நம்ம அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். கிட்டத்தட்ட ஒரு 25+ ரன் அடிச்சாலும் ஒரு 35+ ரன் டீம்ல இருக்கக்கூடிய 4 பாயிண்ட் சேர்த்து ஒரு 35+ ரன் பாயிண்ட் வந்து கிடைச்சிடும். 2 அல்லது 3 ஓவர் போல் பண்ண பட்சத்துல ஒரு விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறதுல ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு கேஎல் மேரிஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, பாரதி ஓலின் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் 3 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓலின் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். அண்ட் 3 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல முக்கியமான ஒண்ணு என்னன்னு பார்த்தோம்னா டெத் ஓவர் பவுல் பண்றாருங்க. ஸோ டெத் ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் இவங்க பவுல் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும் போது ஒரு 2 விக்கெட் வரையும் இவர்கிட்ட இருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. காரணம் டெத் ஓவர் பவுல் பண்றதுனால. அதே செகண்ட் ஆஃப் பவுல் பண்ணும் போது 1 விக்கெட் அப்படிங்கறத இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா மோத்தியை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ணியிருந்தாரு. அப்படி ஓபன் பண்ணும் போது அந்த பவர் பிளேல கிட்டத்தட்ட ஒரு 15+ வந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு மோத்தியை பொறுத்த வரைக்கும். காரணம் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் கிடையாது. ரீசெண்ட் மேட்ச் வைஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப டவுன்ல இருந்தவர். இப்ப லாஸ்ட் மேட்ச்ல இருந்தா ஓப்பனிங் விட்டுருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணாங்கன்னா ஒரு பேட்டிங்ல இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிடும். 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. 4 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல 2 விக்கெட் வரையும் விட்டது நம்ம எதிர்பார்க்கலாம். போத் ஒரு ரெஸ்கா ட்ரை பண்றாங்க, கிராண்ட் விக்கெட் ட்ரை பண்றாங்களா, இவருக்கு ஒரு கேப்டன் இந்த வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது ஆசம் கானை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் இன்ஜுரி ஆயிடுச்சு, கொஞ்சம் பால் வந்து ஹெட்ல பட்டு விக்கெட் வந்து இழந்திருந்தாரு. ஸோ அந்த இன்ஜுரி வந்து கியூர் ஆயிருச்சு அப்படின்னா இவர் தான் இந்த டீமோட விக்கெட் கீப்பர். அப்படி இல்லைன்னா ரகமுள்ள குருபாஸ் அண்ட் சாயோ 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் தான் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணுவாங்க. ஸோ ஆசம் கான் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணாருன்னா விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிடும். அண்ட் பேட்டிங்ல இருந்து ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். சப்போஸ் ஆசம் கான் இந்த இதுல இன்னிங்ஸ்ல இல்ல, ஸோ இன்ஜுரி காலத்துல ப்ளே பண்ணல அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரகமுல்லா குருபாஸ் அண்ட் சாயோ இவங்க 2 பேர் தான் வந்து விக்கெட் கீப்பிங். 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் விக்கெட் கீப்பிங் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ 2 பேர்ல யாராச்சும் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் நடந்துருச்சு, 2 பேர்ல யாராச்சும் விக்கெட் கீப்பிங் பண்றாங்கன்னா லாஸ்ட் ஆஃப் டெலிகிராம்ல வந்து நான் இன்ஃபார்ம் பண்றேன். அப்படி யார் விக்கெட் கீப்பிங் பண்ணாலும் மஸ்ட் ட்ரை போத் இன்னிங்ஸ்லுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பார்த்ததா ரொமேரோ செஃபர்டை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாருங்க. 4 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது 1 விக்கெட் அப்படிங்கறத வந்து இப்படி நம்ம எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 3 ஓவர் தான் பவுல் பண்ணிடுறாரு. 4வது ஓவர் பவுல் பண்ண கிடையில ஒரு இன்ஜுரினால வெளியே போயிட்டாரு. அவர் பேட்டிங் ஆர்டர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரையும் அடிச்சிருந்தாரு. ஸோ ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் ஒரு 25+ ரன் வரையும் இருந்தா எதிர்பார்க்கலாம். அண்ட் பவுலிங்லயும் கம்பல்சரி 1 விக்கெட், ஸோ அன்னைக்கு 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பார்த்தா 50-50 ஆப்ஷன் பிளேயர்ஸ் யாரு, உங்களோட பிளஸ் மைனஸ் அப்படின்னு பார்ப்போம். அசிப் நீரை பொறுத்த வரைக்கும்
2 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஸோ இருக்க ஒரு பவுலிங் ஆப்ஷன் ரொம்பவே கம்மியா வந்து இருந்துட்டு இருக்கு. காரணம் டாப் ஆர்டர்ல இருக்க பவுலர்ஸ். ஸோ இந்த பவுலர்ஸ் தாங்க காரணம். இதுல ட்ரெக்கர்ஸ் இந்த மேட்ச் வந்து இவர் வந்து பிளே பண்றாரு அப்படின்னா ஆர்சம் நீடுக்கோட பவுலர் 3 ஓவருங்கிறத 2 ஓவரா வந்து கம்மி பண்ணிடுறாங்க. அப்படி இல்லைன்னா அவரோட 3 ஓவர்னு வந்து அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அசத் நீரை பொறுத்த வரைக்கும் 2 ஓவர் தான் பவுல் பண்ற வாய்ப்பு இருக்கு. 2 ஓவர்ல அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும் இல்லையா, கம்பல்சரி விக்கெட் அப்படிங்கிறத நம்மளால எதிர்பார்க்க முடியாது. ஸோ வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜும் பெருசா இல்லாதனால இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் ரூதர்ஃபுட் ரீசன்ட் மேட்ச் வைஸ்ல ஒரு மேட்ச்ல கூட ட்ரீம் டீம்ல வரல. கிட்டத்தட்ட ஒரு 10 மேட்ச் ஒரு 8 மேட்ச் ட்ரீம் டீம்லயே வரல. அது ஒரு 2 மேட்ச் தான் ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. ரீசெண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னோட பேட்டிங் ஆர்டர் ரொம்ப டவுன்ல தான் இருந்துச்சு. இந்த மேட்ச் கிறிஸ்டன் சாப் இல்லாதனால அந்த இடத்துல வந்து ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கு. பட் டாப் ஆர்டர்ல இருக்க 4 பேருமே மேட்சை முடிச்சிட்டாங்க அப்படின்னா இவருக்கு பேட்டிங் ஆர்டர் வரது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும். என்னைய பொறுத்த வரைக்கும் இவரை தவிர்த்துட்டு நீங்க பிளேயர்ஸை பிக் பண்றது ஒரு சூட்டபிள் ஆப்ஷனா வந்து இருக்கும். அப்படி இல்ல ரிஸ்கா ட்ரை பண்றேன்னு நினைக்கிறவங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது வேணா ஒரு 50-50 ஆப்ஷனா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் ரஹ்மான் குர்பாஸ் சாஹிப். ஸோ ரஹ்மான் குர்பாஸை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. ரீசெண்ட் வயசுல எல்லா மேட்சுமே இன்னிங்ஸ் ஓபன் பண்ற போது 10 மேட்ச்ல 9 மேட்ச்ல ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான பிளேயர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணும் போது, அதாவது ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும் போது அவர் விக்கெட் கீப்பிங் பண்றாருன்னா அப்படின்னா போத் இன்னிங்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. விக்கெட் கீப்பிங் பண்ணலைன்னா அமேசான் சொல்லுங்க டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ரஹ்மான் குர்பாஸ்க்கு வந்து ஒரு இம்ப்ரூவ் வந்து கொடுத்து பாருங்க. செகண்டா பேட் பண்றாங்கன்னா 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது விக்கெட் கீப்பிங் பண்றாருன்னா போத் இன்னிங்ஸும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சேம் சாஹிப்பை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்றாரு அப்படிங்க டாஸ் வின் பண்ணிட்டு செகண்ட் பேட் சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா சாஹிப்புக்கு மஸ்ட் ட்ரை. 1 ஆர் கிராண்ட் லீக்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சூட்டபிளா இருப்பாரு. காரணம் செகண்டா அவர் பேட் பண்ணும்போது அவர் பேட்டிங்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து ஒரு 60+ ஸ்கோர் அடிக்கிறது, அதுக்கு மேலேயே அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ரஹ்மான் குர்பாஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. சாஹிப் செகண்டா பேட் பண்றதா இருந்தா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் விக்கெட் கீப்பிங் பண்ணாங்கன்னா போத் இன்னிங்ஸ்ல அவர் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இங்க பார்த்தா லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யாரு, உங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபிளெச்சர், ஓடின் ஸ்மித், ரியான் ஜான் அண்ட் ட்ரக்கர், இவங்க 4 பேருமே கிட்டத்தட்ட ஒரு 50% கீழே வந்து பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50-50% அந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஃபிளெச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த டீம்ல விக்கெட் கீப்பிங் பண்றாரு, அது மட்டும் இல்லாம பேட்டிங் அதாவது இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவருடைய ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேட்டிங்ல இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட், ஓவராலா ஒரு 55ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் ஃபிளெச்சரை பொறுத்த வரைக்கும் அண்ட் ஓடின் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் 3 ஓவர் 4 ஓவர் கூட பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். என்னை பொறுத்த ஒரு 3 ஓவர் வரையும் பவுல் பண்ணுவாரு. 3 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் வரையும் இவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். காரணம் அண்ட் டெத் ஓவர் பவுல் பண்றாரு. ஸோ டெத் ஓவர் பவுல் பண்றதுனால இவர்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 2 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்ணும்போது 1 விக்கெட். ஸோ அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 ஆர் 2 டீமுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சூட்டபிளா இருப்பாரு. செகண்டா பவுல் பண்றாரு அப்படிங்கும்போது டீம்ல ஒரு ஆளா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேண்டசி வேல்யூ கிட்டத்தட்ட ஒரு 50+ ஃபேண்டசி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்ததா ரியான் ஜான். ஸோ ரியான் ஜானை பொறுத்த வரைக்கும் 3 ஓவர், ஸோ 3 ஓவர் வரையும் பவுல் பண்ணிருக்காரு. அந்த 3 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து போத் இன்னிங்ஸ்லயும் 1 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அண்ட் அந்த கேட்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் டொமினிக் ட்ரக்கரை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 3 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு பிளே பண்ணாருன்னா மஸ்ட் ஒரு ட்ரை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது போத் ஒரு டிஃபரன்ஷியல் பக்கம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. காரணம் இவர்கிட்ட நம்ம 1 விக்கெட், ஸோ அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட் இருக்கலாம், மஸ்ட் 1 விக்கெட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ஹார்ட் ஹிட்டர் பேட்டிங் வந்தோம்னா டாப் ஆர்ல 7 விக்கெட் எழுதாச்சுன்னா ஒரு பேட்டிங் ஆர்டர் அப்புறம் கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பேட்டிங் ஆர்டர் வரும்போது விட்டது நம்ம 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம விட்டுறது எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் சிம்ரன் ஹெட்மேயரை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்றாருன்னா போத் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றதோட செகண்டா பேட் பண்ணும் போது ஒரு ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்து இருக்கு. அண்ட் இவருக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்,
இந்த கேச்சஸ் எல்லாம் பிடிக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், அதாவது லாங்ல அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸா இருக்கட்டும், லாங்கா போல அந்த கேச்சஸ் எல்லாம் எங்க கிடைக்கும் அந்த இடத்துல இவர் வந்து இருப்பாரு. 1 or 2 கேட்ச் பிடிச்ச ஒரு 18 ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங் ஆடுற வரதுக்கு முன்னாடியே ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு சிம்ரன் ஹெட்மயரை பொறுத்த வரைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்றாருன்னா இவருக்கு வந்து இம்பார்ட் கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க ஒரு 50 ஆப்ஷனா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆசம் கான் விக்கெட் கீப்பிங் பண்ணாருன்னா போத் இன்னிங்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி விக்கெட் கீப்பிங் பண்ணல இந்த டீம் மேட்ச்ல இல்லைன்னா அந்த விக்கெட் கீப்பிங் யார் பண்றாங்களோ சாஹிபா இருக்கட்டும் இல்ல ரஹ்மான் குர்பாஸா இருக்கட்டும் யார் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து மஸ்ட் ஒரு ட்ரையா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் சமர் ஜோசப் பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே வந்து பால் பண்ணிடுவாரு. 4 ஓவர் பால் பண்ற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து செகண்டா பால் பண்ணும் போது 2 விக்கெட்டுங்கிறத நம்ம இவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் கேட்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸும் வந்து இவருக்கு வந்து இருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல கம்பல்சரி ஒரு பிக்கா வந்து நீங்க வேணா இவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். அடுத்ததா ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். கயல் மேரிஸ், எவின் லூயிஸ், ஆண்ட்ரில் நோக்கியா அண்ட் சன்சி இந்த 4 பேருமே கிட்டத்தட்ட 80% மேல பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. கயல் மேரிஸை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 3 ஓவர் வரையும் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல விளையாண்ட 5 மேட்ச்லயுமே ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. ஸோ அப்படியே ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்க மஸ்ட் ஒரு பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்றவங்க நினைக்கிறவங்க நீங்க ஆப்ஷன் வைஸ் சேஞ்ச் பண்ணி கூட ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக் மஸ்ட் ஒரு ட்ரை. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஒரு சூப்பரான பிளேயரா வந்து இருப்பாரு. எவின் லூயிஸை பொறுத்தவரைக்கும் ரீசனா நடந்த மேட்ச்ல எல்லா மேட்ச்லயுமே ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. லாஸ்டா நடந்த மேட்ச்ல ஒரு சதம் போட்டிருக்காருன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பரான நாக் வந்து பிளே பண்றாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல அதே ஸ்கோர் இல்லைனாலும் கிட்டத்தட்ட ஒரு 35+ ரன் வரைக்கும் இவங்க இருந்து எதிர்பார்க்கலாம். காரணம் அந்த பவர் பிளேலயே வந்து நல்லாவே டாமினேட் பண்ணக்கூடிய பிளேயர், வெரி ஹார்ட் ஹிட்டர், மொதல் பால்ல இருந்து அக்ரெசிவ் ஆகக்கூடிய ஒரு பிளேயருங்க. அப்படி இருக்க பட்சத்துல ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்க மஸ்ட் ட்ரை. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றவங்க 50 ஆப்ஷனா கூட நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததா ஆண்ட்ரில் நோக்கியா பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்ல ஒரு எப்பறம் வந்து கொடுத்து பாருங்க. இவருக்கும் ஃபர்ஸ்ட் இவர் பால் பண்ணும் போது இவர்கிட்ட இருந்து 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. காரணம் டெத் ஓவர், அந்த ஓடின் ஸ்மித் அண்ட் ஆண்ட்ரில் நோக்கியா இவங்க 2 பேர் தான் அந்த 19 ஓவர் 20 ஓவர் பால் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது 2 அல்லது 3 விக்கெட், செகண்டா பால் பண்ணும்போது 1 அல்லது 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆண்ட்ரில் நோக்கியாவை பொறுத்த வரைக்கும். சன்சியை பொறுத்த வரைக்கும் செகண்டா பால் பண்றாருன்னா இவர்கிட்ட இருந்து 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் பண்றாருன்னா 1 விக்கெட் அப்படிங்கறத இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். போத் ஒரு டிஃபரன்ஸ் விக்கெட் ட்ரை பண்ணி பாருங்க. ரீசெண்ட் மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. மற்ற 2 மேட்ச்லயும் ட்ரீம் டீம்ல எதுவும் வரல. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல கிட்டத்தட்ட ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு சன்சியை பொறுத்த வரைக்கும். ஓகே, அடுத்ததா ரஹ்மான் குர்பாஸ், மோத்தி, ரோமன் ரொமரியஸ் எஃபர்ட் அண்ட் பிரிட்டோரியஸ். ஸோ 4 பேரும் கிட்டத்தட்ட 90% வரையும் பிக் பண்ணியிருக்கிறாங்க. ராமுல்லா குர்பாஸ் விக்கெட் கீப்பிங் பண்ணாருன்னா மஸ்ட் ட்ரை. போத் இன்னிங்ஸ்மே ட்ரை. அப்படி இல்லைன்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா இவருக்கு வந்து ரூபாய் கொடுத்து பாருங்க. பேட் செகண்ட் பண்றாங்கன்னா 50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. குடிசேக் மோத்தியை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. அதாவது பேட் ஃபர்ஸ்ட் பண்றாரு, இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு அப்படின்னா இவருக்கு வந்து ரூபாய் கொடுத்து பாருங்க. அப்படி இல்லைன்னா இவருக்கு வந்து செகண்டா பால் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து பாருங்க. அந்த ரொமரியஸ் எஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல வந்தாருன்னா ஒரு 20+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் பவுலிங்லயும் 4 ஓவருமே வந்து பால் பண்ணிடுவார். அப்படி 4 ஓவர் பால் பண்ற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து 1 அல்லது 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா பிரிட்டோரியா பொறுத்த வரைக்கும் 3 ஓவர் வரையும் பால் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. 3 ஓவர் பால் பண்ற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து கம்பல்சரி 1 விக்கெட் அப்படிங்கறத இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அன்னைக்கு கூட 2 விக்கெட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல வந்தாலும் 25+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஓகே, இப்ப அடுத்ததா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சேஃபான பிளேயர்ஸ் யாருன்னு பார்ப்போம். ஸோ ஸ்மால் ட்ரை பண்ணும்போது ஆண்ட்ரூ ஃப்ரெச்சர், ஸோ ஆசம் கான் விக்கெட் கீப்பிங் பண்ணாருன்னா அவர் ட்ரை. அப்படி இல்லைன்னா சாஹிப் அண்ட் ரஹ்மான் குர்பாஸ் இவங்க 2 பேர்ல யார் விக்கெட் கீப்பறாங்களோ அவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுத்ததா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சூட்டபிளான பிளேயர் யார்? ஸோ ஸ்மால் ட்ரை பண்றாங்க கயல் மேரிஸ், ஓடின் ஸ்மித் அண்ட் மோத்தி. இந்த பர்டிகுலர் 3 பிளேயர்ல இருந்து எனி 2 பிளேயருக்கு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் ட்ரை பண்றவங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். அதே கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றாங்க, ரிஸ்கா ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு ஆண்ட்ரில் நோக்கியா, எவின் லூயிஸ், சாய் ஹோப் அண்ட் ஹெட்மயர், பிரிட்டோரியஸ் இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸ்ல இருந்து எனி 2 பிளேயருக்கு கேப்டன் அந்த வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க.
ஒரு சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.